அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 10/7/2025 ஆனி மாதத்தின் 26ஆம் நாள் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி. ஆனி மாதத்து இந்த பௌர்ணமி நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பௌர்ணமி நாள்ல இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டுல ஏத்துனீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். வியாழக்கிழமை என்பது குபேரனுக்குரிய நாள். பௌர்ணமி திதி என்பது மகாலட்சுமி தாயாருக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த நாள்ல செல்வம் பெருக, கடன் தீர, செல்வாக்கு உயர தவறாம குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய எளிமையான பூஜை முறைகளையும் மந்திர தந்திர முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள்ல இந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை 6 to 7 அல்லது மாலை பொழுதுல ஏத்தலாம். ஏன்னா அதிகாலை 2:35க்கு பிறகே பௌர்ணமி திதியானது ஆரம்பமாயிடுது. அப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்துறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும். மாலை பொழுதுல குபேர நேரத்துல ஏத்தும் போது குபேரனின் பரிபூரணமான அருளும் கிடைக்கும். ஸோ இந்த நாள் நீங்க எந்த நேரத்துல, இப்ப நான் சொன்ன எந்த நேரத்துலனாலும் சரி, இந்த ஒரு தீபத்தை தவறாம உங்க வீட்டு பூஜை அறையில ஏத்திருங்க. இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க. தட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்கண்டு எடுக்கணும். டைமண்ட் கல்கண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமண்ட் கல்கண்டு எடுத்து அந்த தட்டில் வச்சுட்டு, அந்த தட்டு மேலே கல்கண்டு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றிக்கோங்க. சுத்தமான நெய் ஊற்றி, உங்ககிட்ட தாமரை தண்டு திரி இருந்தால் தாமரை தண்டு திரி போட்டுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய திரியை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வடக்கு திசையை நோக்கி அந்த தீபத்தை வச்சிருங்க. இந்த தீபத்துக்கு பிரசாதமாக பால் தவறாமல் வைங்க. மற்றபடி பழங்கள், கல்கண்டு, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், பாதாம், முக்கியமாக பூசணி விதைகள் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா இந்த நாள்ல இருக்கக்கூடிய முழு ஆற்றலும், நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். தெய்வத்தோட முழு அருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த தீபமானது உங்க வீட்டுல குறைந்தது 45 நிமிடங்கள் எரியணும். நீங்க தீபமெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு அந்த கல்கண்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் கொண்டு போய் போட்டுருங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை கூட போடலாம், தவறு கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையானதான். கண்டிப்பாக கல்கண்டு வீட்டில் வச்சுருப்பீங்க. பிரசாதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரசாதம் தான். ஆனால் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுற அன்னைக்கு உங்களால் முடிந்தால் பச்சை குங்குமத்தை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுங்க. உங்களுக்கு குபேரனை போல் செல்வம் நிச்சயமா பெருகும். குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. சின்ன சின்ன எளிமையான வழிபாட்டு முறைகளை கூட நம்பிக்கையோடு செய்யும் போது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துயரங்கள், இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் அப்படின்னா அது வழிபாட்டால மட்டும்தான் முடியும். நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்யுங்க. இந்த நாளில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மனதார இந்த தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா குபேரனின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.